வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய தேர்ட் டாபிக். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். லைக் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எப்படி கிடைக்கணுன்றது இருக்குது. பைலிங்குலாக இருக்குது, லைக் தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக எல்லா விதமான நோட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ கால் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக நம்ம இதை பார்ப்போம். சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டி சீரிஸ் 3ல பிரைமரி எஜுகேஷன் இது இன்னைக்கு டாபிக். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் ஏஜ் குரூப் டஸ் தி ப்ரிப்பரேட்டரி ஏஜ் ஸ்டேஜ் கவர் அண்டர் தி நெப் 2020 அப்படின்னு தயாரிப்பு நிலை என்ன வரும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 8 ஓகேங்களா. அடிப்படை லைக் ஆரம்ப நிலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாரிப்பு நிலை வந்து 8 to 11 இயர்ஸ் ஓகேங்களா. 3rd கிரேட்லேருந்து ஆரம்பிக்கும், 3rd to 5th. அடுத்து which constitutional article establishes the right to education அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு பிரிவு வந்து கல்வியை உரிமையாக, அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது ஓகேங்களா, லைக் ஒரு சொகுசு கிடையாது. அது வந்து எல்லோருக்கும் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் அதோடைய உரிமை. நான் கல்வி கற்று நான் ஒரு மனிதனாக பிறந்தனால எனக்கு இந்த நாடு எனக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியது ஆர்டிகல் 21A 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அமைச்சுக்கோங்க. 2002 வந்து 21st செஞ்சுரியுடைய ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால 21A அப்படின்னு அமைச்சோம். அடுத்து what is the target year for achieving universal foundation literacy and numeracy under the நிப்புன் பாரத் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிப்புன் பாரத் அப்படின்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே நம்ம நோட்ஸில் கவர் பண்ணியிருப்போம், கிளாஸஸ்லேயும் பார்த்துருப்போம். நிப்புன் பாரத் அப்படின்றது லைக் 2021 லான்ச் பண்ணாங்க. இதோடைய டார்கெட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2026 to 27 அதுக்குள்ள 3rd கிரேட் வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லோருக்கும் வந்து அடிப்படை லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஓகேங்களா, அடிப்படை கல்வி அறிவு மற்றும் என்ன கண்டிப்பாக லைக் தெரிஞ்சிருக்க அளவுக்கு நம்ம 100% வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. விச் லேர்னிங் அப்ரோச் கேட்டகரைசஸ் தி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அக்கார்டிங் டு நெப் 2020 தயாரிப்பு நிலை எந்த கற்றல் அணுகுமுறை வகைப்படுத்துகிறது? ஒன்லி பிளே பேஸ்டு லேர்னிங், விளையாட்டு மூலமாக கற்றல் என்பது ஃபவுண்டேஷனுக்கு தான் வரும் ஓகேங்களா. அடிப்படை நம்ம இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அதில் அடிப்படையில் தான் வரும். ஒன்லி டெக்ஸ்ட் புக் பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது பிரிட்ஜ் பிட்வீன் பிளே பேஸ்ட் அண்ட் ஃபார்மல் லேர்னிங் இதுதாங்க ஓகேங்களா. லைக் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு ஃபார்மல் லேர்னிங் ஆரம்பிக்கிறோம். லைக் அது வரைக்கும் லைக் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளே பேஸ்டாக இருக்கும் ஃபவுண்டேஷனில். அப்போது இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருப்பாங்க. விளையாட்டின் மூலமாக கற்று டெக்ஸ்ட் புக் இருக்கும், ப்ளஸ் டெக்ஸ்ட் புக் மட்டுமே படிக்க மாட்டாங்க, டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் ஆக்டிவிட்டிஸ் அந்த ரெண்டுலேயே அவங்க கற்றுப்பாங்க. அப்போ இட்ஸ் பிரிட்ஜ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஓகேங்களா. அடுத்து வாட் டஸ் தி இவிஎஸ் ஸ்டாண்ட் ஃபார் இன் தி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் கரிக்குலம் அப்படின்னு கேட்குறாங்க. இவிஎஸ் வந்து லைக் எதுக்கு ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா லைக் அங்கே தான் நம்மளுடைய ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் நமக்கு என்ன சொல்லி தருவோம் அப்படின்னா சுற்றுச்சூழலை பற்றி சொல்லி தருவாங்க. அப்போ சுற்றுச்சூழல் ஆய்வுகள் இவிஎஸ் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஓகேங்களா. இது பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம கூட ஸ்கூலில் வந்து இவிஎஸ் அப்படின்றது நம்ம ஸ்கூலில் இருக்கும், நம்ம பேசுவோம் எல்லாமே சார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு பார்க்குறப்போ அங்கே வந்து வேல்யூ சிஸ்டமா விஷன் ஸ்டடீஸா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் வரும். ஏன் இருக்கக்கூடாது, லைக் இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே கூடாதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய அதாவது எஜுகேட்டட் கெஸ் நம்ம பண்ணணும். எஜுகேட்டட் கெஸ் அப்படின்னா நமக்கு பெற்ற அறிவை வைத்து அதில் நம்ம இது அப்படி இருந்தால் நம்ம ஒன்று படிச்சிருப்போமே, இதை பற்றி நமக்கு சொல்லியிருந்துருக்கலாமே, நம்ம ஸ்கூலில் இதை பற்றி நம்ம பேசியிருந்துருக்கலாமே. அப்போது லைக் என்விரான்மெண்டல் தான் நம்ம பேசுவோம், அந்த லாஜிக் ஓகேங்களா. அடுத்து 6th which scheme provides nutrition support to students from class 1 to 8 1 to 8 வந்து நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம தனியாக கவர் பண்ணுவோம். பிஎம் போஷன் மிட் டே மீல் ஸ்கீம் ஓகேவா, பிஎம் போஷன். அடுத்து ஸோ பிஎம் போஷன் நமக்கு தெரியும் லைக் மதிய உணவு தான் ஓகேங்களா. அடுத்து the RTE Act 2009 provides free and compulsory education for which age group ஓகேங்களா. இது வந்து லைக் பிரைமரி எஜுகேஷன் RTE நம்ம பிரிக்கவே முடியாது. ஆக்சுவலாக சிலபஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எதுலேருந்து வந்திருக்கு எல்லாம் ஒன்று தான். லைக் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம பிரிச்சுக்கிறோம். லைக் RTE சட்டம் வந்து எந்த வயது குழுவினருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரியுங்க, 6 to 14 இயர்ஸ் 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓகேங்களா. அடுத்து அதாவது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் விச் கிளாஸஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கிளாஸஸ் பாருங்க, அங்கே வந்து ஏஜ் குரூப்
இப்போ என்ன கேட்குறாங்க, கிளாஸ் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போது தயாரிப்பு நிலையில் எந்த வகுப்புகள் அடங்கும் அப்படின்னா லைக் ஆப்ஷன் சி, கிளாஸஸ் 3 to 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட், வாட் டஸ் எஃப்எல்என் ஸ்டாண்ட் இன் தி கான்டெக்ட் ஆஃப் நிபுன் பாரத் மிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. எஃப்எல்என்னா என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங் அப்படின்னு வருமா? ஃபவுண்டேஷனல் லேர்னிங் அப்படிலாம் கிடையாது. ஃபவுண்டேஷனல் நியூமரசி லைக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, அடிப்படை எண்ணறிவு மற்றும் கல்வி அறிவு மற்றும் எண்ணறிவு. இதுதாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஜிகேல வந்து 10th யூனிட்ல அப்ரிவேஷன்ஸ் இருக்கும், அக்ரானிம்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக எதை வேணால் கேட்கறதுக்கு பதிலாக இதை கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து அதாவது எஜுகேஷன் பேஸ்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. Which assessment study measures learning levels in class 3 and 5? இது ரொம்ப முக்கியங்க. அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே, நேஷனல் ஸ்டேட் லைக் லேர்னிங் அசஸ்மெண்ட், ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், ஏசார் ரிப்போர்ட் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்து ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி, இதுதாங்க அடிப்படை. ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லையும் லைக் 5th ஸ்டாண்டர்ட்லையும் வந்து எரேஸ் பண்ணிடுறேன், 3rd and 5th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இங்கே தான் வந்து எஃப்எல்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது எஃப்எல்என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டு. ஓகேங்களா, அதாவது கோல், நம்ம வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு மற்றும் எழுத்தறிவு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது, எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு கொடுக்கணுன்றது அதோடைய எண்ணம். அது செஞ்சுட்டுமா அப்படின்னு பார்க்கறது தான் எஃப்எல்எஸ். ஓகேங்களா, அது வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு செக் பண்ணி பார்க்குறோம், நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருப்போம், நம்ம கோல் அட்டைன் பண்ணணுமா அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடையநல்லூர் அப்படின்ற ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாலுகாவில் மட்டும் ஒரு லைக் பசங்க வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஃபார் எனி ரீசன்ஸ். ஓகேங்களா, லைக் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியல் டென்ஷன்ஸாக இருக்கலாம், லைக் ட்ராட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி காரணங்களாக. அப்போது அந்த டைமில் அவங்களுக்கு அந்த பிளாக்குக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸு இல்லை நல்ல லைக் ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சர்வேஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் 10 questions. தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.